வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் வந்த டிசிசியோடைய நியமனங்கள். ஸோ இந்த டிசிசி நியமனங்கள் தாமதம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2500 நபர்களுக்கு டிசிசியில் செய்முறை தேர்வு முடித்து இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க டிசிசியோடைய நியமனத்தில். ஸோ மீதி இருக்கிற நபர்களுக்கு இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு, இந்த 700 பேருக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும்? இந்த கேள்விக்கு தான் யார்கிட்டையுமே சரியான பதில் இல்லை அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்களில் சிறிதளவு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்குங்க. ஏன் அப்படின்னா, அந்தந்த மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா இன்னும் சரிவர கணக்கே எடுத்து முடிக்கலை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இனி இந்த டிசிசியோடைய மிக மிக முக்கியமான அறிவிப்பை நமக்கு வெளியிட போகிறாங்க. அது என்ன அந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டில் போக்குவரத்து கழகத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. இதில் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா குழப்பங்களோடைய தான் இருக்காங்க. இன்னமும் என்ன அந்த மாதிரியான குழப்பத்தோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டை கூட இப்போ இருக்கிற டைமில் குழம்பி போயிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டால் கூட பார்த்திங்கன்னா சரி வர இந்த போக்குவரத்து கழகத்தில் பணிக்கே போக முடியல அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டு தயவு செய்து சொல்வதை கேளுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுடைய வீடு தேடி வர இருக்கிறது. ஸோ உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை வீடு தேடி அனுப்புகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் அனைவருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வந்துவிடும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதுதான் டெட்லைன். இந்த டெட்லைனுக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீடு தேடி வந்துவிடும். ரெடியாக இருக்கோங்க. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான செய்திகளில் இது ஒன்றுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ தற்சமயம் நீங்கள் புதிய வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நண்பர்களே, இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.